ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஸ்டீல் ஈட்டர் மான்வாவோட எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சிக்னலை பற்றி நம்ம ஹீரோ ஆல்ரெடி சொல்லியிருப்பால, அந்த லேண்ட்மைன் மாதிரி அந்த சிக்னல் அது அங்கே பயங்கரமாக வெடிக்குது. இந்த ஃப்ளவர் கில்டில் இருக்க அந்த பையனும் சொல்கிறான், ஆமாம் நீங்கள் சொன்ன சிக்னல் இதுதானா? அதான் அப்பயே சொன்னல, இந்த மாதிரி கண்டிப்பாக லீவ் வந்து இறந்து போயிடுவான்னு. யாராலையும் இந்த மாதிரி விஷயத்துல இருந்து தப்பிக்க முடியாது. அப்போனா நீ என்ன சொல்ல வர? எங்களோட சோல்ஜர் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அதை பார்த்து நீ சிரிக்கிற? இல்ல இல்ல, நான் ஒன்றும் அப்படியெல்லாம் சொல்லல. அட்லீஸ்ட் நம்மளாச்சும் உயிரோட இருக்கும், நம்மளாச்சும் இங்க இருந்து தப்பிக்கணும், அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன், மற்றபடி எதுவும் இல்லை. இப்படி அவங்க சொல்லும் போதே சைட்ல நிறையவே ஜாம்பி அவங்க முன்னாடி வந்து இடத்துல நிறைய ஜாம்பி வந்துருமா. பார்க்க அங்க இருக்கிற ஒருத்தங்களையும் கம்முன்னு இருக்க சொல்றான். சைட்ல இருக்க அந்த பையனுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப பயமாயிடுமா. அவன் இதை பார்த்து தெச்சிக்கின்னு ஓடுறான். அந்த சவுண்டும் கேட்க ஆரம்பிக்க அங்க இருக்கிற ஜாம்பி எல்லாமே அவனை தொத்த ஆரம்பிக்குது. வேற வழியே இல்லாம நம்ம பார்க்கும் அங்க ஷூட் பண்ண சொல்றான். அங்க எல்லாருமே ஷூட் பண்றாங்க அவனை காப்பாத்தணும்னு. அந்த சைடு அங்க லீயும் வேம்பயரை புடிச்சு வச்சிருக்கான். அந்த வேம்பயரும் சொல்றான், என்ன யோசிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு சின்ன ஆரோ வச்சு அப்படியே கொன்ற முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? கொல்லலாம் உன்னால முடியாது, நீ என்ன பண்ண போற? என்ன எனக்கு புரியுது, உன்னை கொல்லணும்னா ஏதாச்சும் டிவைனான ஒரு விஷயம் தேவைப்படும்ல. ஆனா நீ கவலைப்படாத, உன்னை ஒண்ணு நான் அவ்வளவு சீக்கிரமா கொல்ல போதில்ல, உன்னை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொல்லணும். நீ ஒரு வேம்பயரு, உனக்கு ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா போதா, ரத்தம் போக போக ஒரு டெத்தை விடவும் ஒரு பயங்கரமான வலியை உன்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இதை கேட்கிற அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா எப்படி அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு அந்த வேம்பயருக்கு தெரியல. ஏன்னா அந்த விஷயம் உண்மைதான். இந்த இடத்துல அவன் கொஸ்டினை கேட்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி ஒரு டெட் பாடியை தேடி இவங்க வந்திருப்பாங்களே ஃப்ளவர் கில்ட, அவனை பத்தியும் நெக்ரோமான்சரை பத்தியும் அவன் கேட்கறான். ஆனா இவன் சொல்ற பதிலையே நம்ம ஹீரோக்கு தெரியுது. இவனுக்கு நெக்ரோமான்சரை பத்தி ஒண்ணுமே தெரியல. இவங்க ரெண்டு பேரும் பார்த்ததும் இல்ல. ஆனா அதுக்குள்ள அந்த பாம்பு அட்டாக் பண்ண வருமா, அந்த பாம்பை அந்த ஸ்பியரை வச்சு முச்ச விட்டுறான். இந்த ஸ்பியர் வந்து எப்படிப்பட்ட பொருள்னா, ஒரு வாட்டி இதை வச்சு தாக்கிட்டா அவ்வளவுதான், அந்த காயத்தை அவ்வளோ சீக்கிரத்துல ஹீல் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஆளுகிட்ட வர இந்த ஸ்பியர் இருக்கு. அங்க ஹீரோவும் கேட்கறான், ஆமா நீ எப்படி இந்த ஃப்ளவர் கில்ட் ஆளுங்களை கொன்ன, எப்போ நீ உள்ள வந்த? உண்மையை சொன்னா நான் ஸ்டார்டிங்ல இருந்தே உள்ளதான் இருந்தேன். ஏன்னா நான் தான் இதை கிரியேட் பண்ணதே, நான் தான் இந்த கேட்டை ஓபன் பண்ணதே. கேட்டவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். நம்ம லீக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, ஒருத்தங்களால கேட்டை திறக்க முடியும்னு இன்ஃபர்மேஷன் இப்போதான் நம்ம லீக்கு தெரியுது. உன்னோட மூஞ்ச பார்க்கும் போது எனக்கு தெரியுது உனக்கு இதை பத்திலாம் தெரியாதுன்னு. பரவாயில்ல, இதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேஸ் 2 கூடிய சீக்கிரத்துல ஆரம்பிக்க போகுது. அங்க ஜாம்பி கிங்கோட ரெசரக்ஷன் இன்னமும் பலமாகுதா. கேட்டுக்குள்ள வர லெவல அவங்க ஏத்தி விட்டுறாங்க. 30க்கு மேல இருந்தாதான் உள்ளே வர முடியும். இதே மாதிரி இப்போ டிஃபிகல்ட்டி லெவல் பல மடங்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதனால நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், நான் வந்து இங்கே தோத்து போயிடுவேன். இல்ல அப்படி ஒன்னே நடக்க கூடாது. அதே மாதிரி என்கிட்ட மானாவும் இல்ல, அந்த ஆரோவையும் நான் அப்படியே விடுற மாதிரி ஆயிடும். அந்த ஆரோவை இதனால அவன் எத்துக்கிறான். இடத்துல ஜாம்பி கிங்க காட்டுறாங்க. ஜாம்பி கிங்கும் அதுவும் நிறையவே பவர்ஸ் அப்சர்வ் பண்ணு. அந்த இடத்துல ஒரு கண்ணு இருக்கும், அதுவும் அப்சர்வ் பண்ணிக்க. இப்போ அந்த ஜாம்பி கிங்குக்கும் சரி அந்த ஜாம்பிகளுக்கும் சரி கண்ணு பயங்கரமா தெரியுது. அவ்வளவுதான், இப்போ ஜாம்பி கிங்கோட ட்ரூ ஃபார்ம் நீ பார்க்க போற. இந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே அதுக்கு இறமதான் எல்லாரோட கதையும் முடிய போகுது. பார்க்கலாம் உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு. ட்ரூ ஃபார்ம்ல இருக்க ஜாம்பி கிங்க உன்னால தோக்கடிக்க முடியுமா? நான் இப்ப அதால பார்க்கவும் முடியும், ரொம்ப ஸ்ட்ராங் அது. ஓ, உன்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும்னு நினைச்சா போய் காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணு. இடத்துல இப்போதான் நம்ம ஆளுங்களுக்கு புரியுது, அட இந்த ஜாம்பிகளால இப்போ பார்க்க முடியுது அப்படின்னு தெரியல, அதுங்களுக்கு இப்போ விஷன் கிடைச்சிருக்கு. நம்ம எப்படியாச்சும் தப்பிக்கணும், சீக்கிரம் எல்லாருமே இங்க இருந்து தப்பிங்க. அங்க பார்க்கு பயங்கரமா தாக்குறானா. இந்த சவுண்டை கேட்டு ஜாம்பி கிங் அங்க இருக்கிற ஜாம்பியும் பார்க்க ஆரம்பிக்குதுங்க. ஜாம்பி கிங்கும் டெயில் மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு பயங்கரமா தாக்குது. பின்னாடியே ஓடி வரும் போதே அவன் மின்னெல்லாம் பாக்குறான். மின், நீ இங்க என்ன பண்ற? உன்னை நான் எப்பயோ தப்பிக்க சொன்னே. பார்க்கு உங்களால ரொம்ப நேரத்துக்கு இதுங்களை தாக்க முடியாது, அதனால தான் நான் இங்க வந்தனே. இந்த ஜாம்பி கிங்கும் தாக்கமா ஒரு பாம்பை வச்சு அவங்க தாக்குறாங்க. அங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க பாம்பை தூக்கி போடுறாங்க. ஆனா அதுங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கா. அதுங்களும் ஓடி வந்துனே இருக்கு. நாங்க வந்து உங்க கூட தான் சண்டை போட போறோம் அப்படின்னு மத்தவங்க நம்ம பார்க்கிட்ட சொல்ல, பார்க்கும் சொல்றான், சரி அப்போனா எல்லாருமே மிச்சம் இருக்கிற மீதி பாம்ஸை தூக்கி அடிங்க. அதே மாதிரி அவங்க அடிக்கிறாங்க. இந்த சைடு அங்க நம்ம ஹீரோக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. இந்த லெவலு அது 18ல இருந்து 30க்கு போயிடுச்சு. அதே மாதிரி போக போக ஜாம்பிங்களால இந்த கேட்டை விட்டு வெளி உலகத்துக்கு போக முடியும். கேட்டோனே லீயும் அவங்களோட சோல்ஜர்ஸை காப்பாற்றணும்னு சொல்லி செம வேகமா அங்க ஓடி போறான். அப்படியே சீன் பாஸ்ட்டுக்கு போகுது. பார்க்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். பார்க், இந்த மாதிரி நான் சண்டையிட தனியா போவேன், இந்த டைம்ல நான் வரலன்னா நம்மளோட டீமை நீ தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வரலன்னா நீங்க டப்புன்னு வெளியில போறதுக்கு நீங்க பார்க்கணும். என்ன இல்ல, நாங்க ஒன்றும் அப்படி பண்ண போதில்ல, உங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பா நீங்க வரணும், கவலைப்படாத, நான் கண்டிப்பா உயிரோட வந்துருவேன், அதனால வெயிட் பண்ண. ஜஸ்ட் இது ஒரு ப்ராமிஸா
தான் அவன் சொல்லியிருப்பான். அதெல்லாம் யோசிச்சுனே ஓடி வரான். முன்னாடி ஜாம்பி கிங்கும் நிறையவே ஜாம்பிஸும் நிக்குதான். அவன் கிட்ட இருக்கிற அந்த கிளவுட் சோடு, ஸ்பியரு, அந்த டேகரு எல்லாத்தையும் வச்சு தாக்குறான். மானாவும் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம ஹீரோக்கு ட்ரைன் ஆகுது. இந்த இடத்துல ஜாம்பி கிங்கும் சைட்ல பாக்குது ஒரு ஜாடி மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கும். அத நம்ம ஆளுங்க தூக்கின்னு வராங்க. ஆமா, எதுக்கு நீ அதை கொண்டு வர? எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி ஜாம்பி கிங்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம்னு. அதனால தான் நான் இதை கொண்டு வரேன், வேற எதுவும் இல்ல. இதை பார்த்தோன்னே ஜாம்பிங்களோட கூட்டமும் அப்படியே பின்னாடியே தொத்தினுது. அங்க மத்தவங்க சொல்றாங்க, பின்னாடியே அங்க மின்டே கிட்ட மத்தவங்களும் சொல்றாங்க, சீக்கிரம் உன்னோட ஷீல்டை வச்சு நீ ப்ரொடெக்ட் பண்ணி எல்லாரையுமே. ஒரு வாய்ப்பை வச்சு நிறையவே பாம்ஸை தூக்கி போட அந்த ஜாம்பி எல்லாமே அப்படியே அழிஞ்சு போகுதுங்க. அங்க இதே மாதிரி எல்லாமே அழிஞ்சு போயிடுது. அங்க நம்ம ஆளுங்களுக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. அப்படியோ ஜாம்பிஸோட கதையை நம்ம முடிச்சிட்டோன்னு. அதுக்குள்ளேயே பக்கத்துல இருக்க செவரு அப்படியே உடைய ஆரம்பிக்குமா? அதை பார்த்து அவங்க யோசிப்பாங்க. அதுல இருந்து அந்த ஜாம்பி கிங்கோட அந்த டெயில் மாதிரி இருக்கிற அந்த விஷயம் அது பயங்கரமா எல்லா பக்கத்துல இருந்து தாக்க ஆரம்பிக்குது. அவங்களுக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. ஜாம்பி கிங்கும் அந்த பானை மாதிரி இருக்கிற அந்த விஷயத்த பார்த்த உடனே அப்படியே அது ஸ்மைல் பண்ணு அப்படின்ற ஒரு குரல் வருது. யார் அது? என்னோட சோல்ஜர்ஸ் மேலேயே கைய வைக்குது. அங்க ஸ்பியரும் கிளவுட் சோடும் வருமா? அதுலயே நம்ம பாருக்கு மத்தவங்க எல்லாருக்குமே புரியுது. அட, நம்ம லீ ஃபைனலி வந்துட்டாரு. அங்க பார்க்கும் சொல்றான், நீ கொஞ்சம் லேட்டு, இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஃபைனலி வந்துட்டியே, அதுவே போதும். ஜாம்பி கிங்கு, உன்னோட கதையை முடிக்கதான் நான் இங்க வந்தேன். இனிவன் கத்துறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுங்க. ஜாம்பி கிங்கு இன்னமும் ரேம்பேஜா போக போகுது. அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் பார்ப்போம். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.